ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. எனது முதன்மை பேராசர் நெருப்பிக்கிறிய ஆதித்யகுருஜி ஐயா அவர்களை வணங்கி இந்த பதிவை இணைகிறேன். பொருள் சம்பந்தி பொருத்தம் என்பது என்ன? திருமணத்துல சம்பந்தி பொருத்தம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அதை பத்தி சொல்லுங்க அப்படின்னு நேற்று பொருத்தம் பார்க்க வந்தவர் என்ன கேட்டாரு. அதுக்கு ராசி அதிபதி பொருத்தம் சொல்றாங்களே, அதுக்கு என்ன சம்பந்தம்? 10 பொருத்தமே இல்லைங்கிறா, அப்புறம் அதுல போய் இதையே ஜாயின் பண்றீங்க அப்படின்னு தான் சொன்னேன். பொதுமக்கள் எல்லாம் கேட்டுக்கிறீங்க, சம்பந்தி பொருத்தம் அப்படிங்கிறதுக்கு விதியெல்லாம் கிடையாது. சம்பந்தி பொருத்தம் இருக்கு. எப்படி? ஒரு பெண்ணுடைய அப்பா குணம், அவருக்கு வரக்கூடிய மாப்பிள்ளையுடைய அப்பா அவருடைய குணம் ரெண்டுமே தெரிஞ்சா சம்பந்தி பொருத்தம் தன்னால வந்துடுது. இதையெல்லாம் பார்க்காம ராசி பொருத்தம் ராசி அதிபதி பொருத்தம் சொன்னா என்ன அர்த்தம்? ராசி பொருத்தம் ஆரட்டு வராம இருக்கிறதுக்கு விதிவிலக்கு இருக்கு. ஜோதிடத்துல ஒரு வாரத்துல பதில் கண்டிப்பா கிடையாது. அப்படி சொன்னாங்கன்னா ஜோதிடத்தை முழுசா உணரலன்னு அர்த்தம். யாருமே முழுசா உணர முடியாது. இந்த அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்காது கூட சமுத்திரத்துல ஒரு துணி தான் பைக்கி இருக்கும், அதுக்கே இவ்வளவு உத்வேகம் வருது. முழுசா படிச்சா எப்படி இருக்கும்? இந்த பிறவி பத்தாது. அதுலதான் இருக்கு விஷயமே. எல்லாரும் இறைவன் ஆக முடியாது, இறைவன் கிட்ட போயிட முடியாது. ஜோதிடத்தை உணரலாம், தப்பு நடக்குதான்னு கண்டிப்பா சொல்லலாம். துல்லிதம்ங்கிறதெல்லாம் யாருக்கும் வராதுங்க, அது உண்மைதான். இப்ப 10 பருவத்துல தினம், கணம், யோனி, மகேந்திரம், ராசி அதிபதி இப்படி நாடி என்னத்தையும் சொல்றாங்க. சம்பந்தமே இல்லை. உணர்த்தவர்களுக்கு கண்டிப்பா தெரியும். ஏன் மறுக்கிறோம்னா அதுல ஒரு விஷயமும் இல்லைங்க. இப்ப திருமண பொருத்தம் அப்படிங்கிற டாபிக்கை யாருமே எழுதாத வகையில என்னோட குருநாதர் ராசியோடும் இறைவன் கிருபையோடு எழுத இருக்கிறேன். நேரம் தான் பத்தல. கண்டிப்பா எழுதுவேன். அதோட அமைப்பு தாமதமானாலும் கண்டிப்பா வரும். இப்ப சம்பந்தி பொருத்தம் அப்படின்னு அவர் கேட்டாரு. பொருத்தம் பார்த்து சொன்னேன், 10 பொருத்தத்தை விட்டுருங்க. முதல்ல நான் ஆபீஸ்ல வந்து உட்காரும் போது எத்தனை பொருத்தம் இருக்கு? 10 பொருத்தம் பார்க்கறவனே கிளம்பி போனாங்க. நம்மளோட கொள்கையில உறுதியா இருந்தோம்னா என்னைக்கு வெற்றி கிடைக்கும்? தாமதமாகும். 10 பொருத்தமே இல்லைன்னு சொல்றேன், அதுல வர்றாங்க. சம்பந்தி பொருத்தம் என்னன்னா, இப்பதான் சொன்னேன், பொண்ணு கொடுக்குறோம், அவங்க சம்பந்தி ஆவாங்கல்ல, அவங்களோட ஒற்றுமை இருக்குமா? அவங்களுடைய அப்ப எதை பாக்குறது? ராசி பொருத்தத்திலையா, ராசி அதிபதி பொருத்தத்தில சம்பந்தம் வருது? பஞ்சாங்கத்துல இருக்கு? கிடையவே கிடையாது. ராசி பொருத்தம் எதுக்கு தெரியுமா? ராசிங்கிறது சந்திரன் தானே, மனசு தானே. ஆணும் பெண்ணும் கல்யாணம் மனசு எப்படி ஒற்றுமையா இருக்குன்னு சொல்றது தான் ராசி. ராசி அதிபதி மேற்கொண்டு போனோம் இவ்வளவுதானே. ஆரட்டை வரக்கூடாது, வாஸ்தவம் தான். ஆரட்டு வந்துச்சுன்னா என்ன தெரியுமா? அது விதிவிலக்கு இருக்கு. அதாவது கடுமையான திருமண தோஷம் இருக்கிற இடத்துல சுக்கிரன் பாவத்துவமை 2 ஜாதகத்திலையும் ஆரட்டு வந்துச்சுன்னா கண்டிப்பா சேர்க்கக்கூடாது, நல்லா இருக்காது. அதே நேரத்துல எல்லாமே நல்லா இருக்கு, லக்கணம் நல்லா இருக்கு, 7ஆம் இடம் நல்லா இருக்கு, சுக்கிரன் நல்லா இருக்கு, ஆரட்டு வந்துட்டு போகுது, என்ன நடக்குது தெரியுமா? ஒரு வீட்டுல ஆணோ பெண்ணோ 2 பேருமே வேலைக்கு போறாங்கன்னு வச்சுக்கிறோங்க. 2 பேருமே காலையில இருந்து ஆபீஸுக்கோ ஒரு தொழிலுக்கோ போயிடுவாங்க, திரும்ப சாப்பாடு கட்டிட்டு போயிடுவாங்க, சாயந்தரம் தான் வருவாங்க. 2 பேரும் பார்த்துக்கிற மாட்டாங்க நாள் முழுவதும். இதுதான் அரட்டு. இந்த விளக்கம் இதுக்கு மேல சொல்ல முடியும்? அல்லது ஒருவர் வேலைக்கு போறாரு, ஆண் வீட்டுல சமைச்சு கொடுப்பாங்க, கொண்டுகிட்டு ஆபீஸோ எங்கேயோ போயிடுவாரு, திரும்ப இரவு தான் வருவாரு. இதுதான் அரட்டு. சுபமான முறையில சம்பாத்தியத்துக்காக பிரிகிறாங்கன்னு அர்த்தம். இது கொஞ்சம் வெளிச்சமான வெளிநாட்டுல இருப்பாரு. இது எனது மேன்மைக்கு ஆசான். இதெல்லாம் பெரிய கொடுப்பினை. அவர் ஆராய்ச்சி மூலம் சொல்லியிருக்கக்கூடிய அந்த கிரகபாவ சுபத்துவத்துல தான் பலனே இருக்குங்க, வேற எதுலையும் கிடையாதுங்க, உறுதியா சொல்லலாம். ஏன் அதையே பிடிச்சுக்கிட்டு நான் தூங்குறேன்? அதுல விஷயம் இருக்கு, அதனாலதான் சொல்றேன். அப்ப சம்பந்தி பொருத்தம் அப்படின்னா 10 பொருத்தத்தை இப்படிலாம் பார்க்க வேண்டியது இல்லைங்க, அதெல்லாம் பார்க்க தேவையில்லை. ஏன்னா இப்ப நானே இருக்கேன்னு வச்சுங்களேன், எங்க அப்பாவின் குணம் அவர் நல்ல குணம் தான், யாரையும் குறை கண்டுபிடிக்க மாட்டாரு, உறக்க பேச மாட்டாரு, ஓகேயா? இப்ப என் மனைவி இருக்காங்க, அவருடைய அப்பாவோடு அவரு இதே மாதிரி இருக்க ஆரம்பிச்சுக்கீங்களேன். அப்ப 2 பேருக்கு ஏன் சண்டை, ஏன் பொருத்தம் வராது? ஒரே குணமுடையவர்கள் பொருத்தத்தானே செய்யும். ஒருத்தர் இப்ப என்ன பெற்றுங்க, பொதுவா ஒரு பெண்ணை பெற்றவருக்கு சனி தொடர்பு கொள்ளுது, குறை கண்டுபிடிப்பாரு, குற்றம் கண்டுபிடிப்பாரு, எப்போ பார்த்தாலும் யாரு மேலும் குறை சொல்றவரு இருக்காரு வச்சுக்கோங்களேன். ஆணுடைய அப்பாவுக்கு சுபத்துவமா இருக்குது, நல்லபடியா இருக்கு. அப்ப அவர்களுக்குள்ள அவர் பேசினாலும் இவர் பொறுத்து போயிடுவாரு. சரி, அவருக்கு தெரிஞ்சதுதான், அது அறகுறை ஒற்றுமையா வரும். 2 பேருக்குமே சனி தொடர்பு கொள்ளுது, எப்படி ஒற்றுமை வரும்? கரு பொருள் தான் இருப்பாங்க. சம்பந்தி பொருத்தம் போயிடுச்சுல,
அப்ப எப்படி பாக்குறது? ஒரு ஜாதகத்துல சம்பந்தி அப்ப திருமண பொருத்தத்துல வந்து மனைவி நல்லா இருக்கணும், மைத்துனர் நல்லா இருக்கணும், அதே மாதிரி கொழுந்தியார்கள் நல்லா இருக்கணும், மாமியார் நல்லா இருக்கணும், மாமனார் நல்லா இருக்கணும், ஆய்வுகள் இருக்கணும், பங்களா இருக்கணும், கார் இருக்கணும்னா சினிமாவில் சாத்தியம், வாழ்க்கையில வராது. இதுவே கர்ம பூமி. சென்ற பிறகு செய்ததை அனுபவிக்க இங்க பிறகுறோம். ஏதாவது ஒரு குறை இருக்கும். நம்ம மெயினா பண்ணணும், தனிச்சு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. மனைவி நல்லா இருக்கணும், காசு பணம் நம்ம சம்பாதிக்காட்டாலும் ஒற்றுமை இருக்கணும். இதைத்தான் பார்க்கணும். சம்பந்தி பொறுத்த வேணும். அதுக்கு எப்படி பார்க்கறதுன்னா அவருடைய குணம், அவங்கவுங்க சம்பந்தி இருவருடைய குணத்தை பார்க்கணும். சனி செவ்வாய் தொடர்பே விடக்கூடாதுங்க. சனி முழுக்க முழுக்க பாவக்கடை இயல்பு நிலையில், செவ்வாய் நல்லவன் கட்டாலும் ஏத்துக்கிடலாம். படபடப்பு தான் இருக்கும் போதே, மற்றபடி குறுக்கு புத்தி இருக்காது. சரியா? ஆக எதுக்குமே ஒரு மனிதனுக்கு தேவையில்லாத கொடுத்தப்ப சனிதான் கொடுக்கும். இயல்பு நிலையில சுபத்துவம் இருந்தால் வேற. சரிதா? இப்படிதான் அமைப்பு. அப்ப சம்பந்தி பொருத்தம்ங்கிறது கிரக அமைப்புல ஜாதகத்தை தான் பார்த்து சொல்ற வழிய 10 பொருத்த அட்டவணையில நிச்சயம் சொல்ல முடியாது. அப்படிங்கிறத உறுதியா நான் பதிவு செய்கிறேன். என்னுடைய அஸ்ட்ரோ சாய் செல்வம் அப்படிங்கிற யூடியூப்ல 1300 மேற்பட்ட சுபத்துவ வீடியோக்கள் இருக்கு, பாருங்கள். மனித வாழ்க்கை தேவையான கல்வி, வேலை வாய்ப்புகள், திருமணம், வெளிநாடு பயணம், எவ்வளவு சம்பாதிப்பார், அவர் குணம் தான் என்ன, நோய் நொடி வருமா, நோய் வந்தாலும் தீருமா, கடைசி வேலை மாத்திரை கொடுக்கிட்டே அப்படியே போவாரா, அருமையா சொல்லலாம். அப்படிப்பட்ட வீடியோக்கள் இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த ஒரு கேள்வி தேவைப்பட்டாலும் திரைத்துறையுடைய 90 80 57 13 70 அப்படிங்கிற வாட்ஸ்அப் தொடர்பு கொள்ளுங்க. முன்பதிவு பண்ணுங்க, ஆன்லைன்ல பார்த்துக்கலாம். அர்ஜென்டான விஷயங்களுக்கு, திருமண பொருத்தம், சிசேரியன் குறிக்கிறதுக்கு உடனே கட்டுக்கலாம். கொஞ்சம் தாமதம் பண்ணாலும் பலன்கள் கேட்கலாம் அப்படிங்கிற அமைப்புக்கு ஒரு நேரத்தில் பொறுத்திருங்கள். ஜோதிடம் வந்து மகா அற்புதமான விஷயம். திருமண பொருத்தம் எப்படி திருமணம் அமையும், எப்படி வாழ்வார்கள் அப்படிங்கிறது சொல்லலாம். பிள்ளைகளை பெற்று அவர்களை வழிநடத்தக்கூடிய அளவுக்காவது ஆயுள் இருக்கணும். இந்த அமைப்பை அழகா சொல்லிடலாம். சிசேரியனுக்கு நமக்கு எப்படி பிள்ளை பிறக்குங்கிறது நம்ம ஜாதகத்துல, பெற்றோர் ஜாதகத்துல தெரியும். அதை வைத்து அழகாக சொல்லலாம். அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.